தனிச்சிருக்கு. உள்நாடிதான் நெருப்பா கொதிக்க நடுசாம வேளையில் வாடையடிக்க கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாமே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஆவாரம் பூ தேன் வேண்டும் வண்டோடு கூட. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு, ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. உள்நாடிதான் நெருப்பா கொதிக்க நடுசாம வேளையில் வாடையடிக்க ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஒரு மாமாங்கமா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் இன்று தீர்கின்ற பொழுதல்லவா. கட்டிக்கொண்டால் என்ன ஒட்டி நின்றால் என்ன, இதில் பாவங்கள் தோஷங்கள் ஏது. நெருப்பா கொதிக்க நடுச்சாம வேளையில் வாடையடிக்க கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாவே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. பிரியா, ஏ லூசு, இங்க பாரு, இங்க பாருடி. இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? பின்ன இன்னும் என்ன ஆகணும்? எத்தனை தடவை சேஃப்டியா தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு சேஃப்டி இல்லாம தப்பு பண்ணி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாத லூசு. இங்க பாரு, அப்படியே உனக்கு எதையாவது ஆனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் பிரியா.
இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி, ஓகேவா? ஆ, ஆம்பளைங்க ஆசை தீர வரைக்கும் அழுந்து பேசுவீங்க. பொம்பளைங்க நாங்கள் தான் வாய் பொழுந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் மெட்ராஸுக்கு உன்னை படிக்க அனுப்பணுமா இல்லை படுக்க அனுப்பணுமான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்ன லூசு இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு லூசு. இங்க பாரு, ஏதோ நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்க. இப்போ நீயும் தானே முக்கிய முடங்கி காத்து போகாத அளவுக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சி சந்தோஷமா தானே இருந்த. பிரச்சனைன்னு வந்தா 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம் சொல்ல பிரியா. சமாளிக்கலாம், ஆனால் எங்கள் குடும்பத்தை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. நீ லூசாடி, நீ திரும்ப திரும்ப உன்னையே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன நீ எங்க வீட்டில் மட்டும் என்ன போய் தப்பு பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு விட்டாங்களா? இங்க பாரு பிரியா, அப்படி எல்லாம் பேசாதடி. இங்க பாரு, உன்னை நான் நம்புறேன், அதை விட நம்ம காதலையும் நம்புறேன். நீ என்ன நம்புறையா இல்லையா? நம்புறேன்டா. இப்படி கம்முன்னு இருக்கிற பையன் மேல கும்முன்னு இருக்கிற பொண்ணு சாயும் போது எவன் தான் தப்பு பண்ணாம இருப்பான்? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய மட்டும் ஆம்பளைங்க மேல போடுங்கடி. சரிடா, கோச்சுக்காத. சரி, இப்போ மறுபடியும் தப்பு பண்ணலாமா? என்ன வேணா? வேணும். வேணா? என்னடா இது? என்ன கடைவீதிக்கு போயிருந்தேன், நம்ம மருமக நடப்பழகிறதுக்கு நடவண்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குதுடா. அட இது 8 வயசுல 8 மாசத்துல எட்டி வைக்கும் போதெல்லாம் தேவைப்படு இந்த வண்டி. சரி, உட்காந்து பழகிறதுக்கு நான் ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கிறேன், பார்க்குறியா? இது எடுத்துட்டு வரேன். பாரா கணேசா, நல்லா இருக்குதா? அண்ணா சூப்பராக இருக்குண்ணே. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அக்காளுக்கு 7 மாதத்தில் வளகாப்பு நடக்கும்போது குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுடணும். அப்புறம் அக்காவையும் மாமாவையும் கேவலமாக பேசின இந்த ஊருக்கு முன்னாடி அவங்க வளகாப்பை ஜாம் ஜாம் நடத்தினேன். கண்டிப்பாக நடத்தலாம்டா, இதில் என்ன சந்தேகம்? அந்த நாளுக்காக தாண்டா நான் 12 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கும்போது அவளுக்கு விதவிதமாக வளையல் போட்டு எப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்போம் பார்த்து தெரியுமா? ஆனால் இந்த 12 வருஷத்தில் ஏன் அவள் கையில் விதவிதமாக வளையல் போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான். அந்த ஏக்கம் இந்த வர்ற 7வது மாதத்துல தான் தீரப்போகுது. அண்ணே, அக்காளுக்கு குழந்தை பிறந்து தாய் மாமனை ஆனாதான் தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு வரணும்னு நீயே எத்தனை வருஷமா கல்யாணமும் பண்ணிக்காமே இருந்துட்ட. இந்த வருஷம் அக்காளுக்கு குழந்தை பிறந்து உன் கண்ணாலமும் நல்லபடியாக நடக்கணும். அண்ணா, அம்மா இல்லாத இடத்த அக்கா நிரப்பினா, இப்போ அக்கா இல்லாத இடத்த அண்ணி வந்து நிரப்பினே. அண்ணா என்னோட ஆசை. உன் ஆசைப்படியே கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். டே, நீ பசியோட வந்திருப்ப, முதல்ல வா சாப்பிடலாம். வாங்கண்ணே. டாக்டர் மாணிக்கம், காயத்ரியோட கர்ப்பப்பை ரொம்ப வீர்க்காக இருக்கிறதுனால கரு தங்கலை. நீங்களும் ரொம்ப வருஷமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இருக்கீங்க. அந்த சின்னமாரியம்மன் உங்களை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலை. காயத்ரி உடம்பளவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க மனசளவுலையும் வீக்காகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். 12 வருஷம் கழிச்சு குறிஞ்சி பூ பூக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்படி வந்து நெறிஞ்சு முள்ளாக உங்கள் நெஞ்ச தாக்கம்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாணிக்கம். நீங்களும் மனசை தேத்திக்கிட்டு காயத்ரியும் தேத்தி பத்திரமா பார்த்துக்குங்க. ஹலோ மாப்பிள்ள,
காயத்ரியோட கருப்பு போய் வீக்கா இருந்ததுனால குழந்தை களைஞ்சிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு மாப்பிள்ள. சொல்லிட்டாரு. நான் முக்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஹலோ குமார, என் பிள்ளையோட பெருமையை பத்தி எனக்கு பேச அருகாது இல்லடா. நீ உன்னோட பிள்ளைய பெருமையை பத்தி பேசுறா, பேசு. வாழ்நாள் பூரா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்டா, கேட்டுக்கிட்டே. நீ கொடுத்து வச்சவன்டா, கொடுத்து வச்சவன். சுரேஷ், நான் அப்பாவாக போற ஆசையில் இருந்தேன்டா. அது அதுட்டு இருக்கிற நானும் காய்கறிய சிரிச்சா எப்படி இருக்கும்னு அந்த கடவுள் நினைச்சிருப்பான் போல இருக்குதுடா. நினைச்சிருப்பான் போல இருக்கு. நாங்க சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த கடவுளை எங்களை அளவச்சு வேடிக்கை பார்த்துட்டான்டா, வேடிக்கை பார்த்துட்டா. கூடனுக்கு கண் பார்வை கொடுத்து கிழக்கது மேற்கதுன்னு சொல்றதுக்குள்ள மீன் குருடனாக்கி உனக்கு இட்டு தாண்டா நிறுத்தறோம்னு புரிய வச்சுட்டான்டா, புரிய வச்சுட்டான். உன்னோட நம்பிக்கை தோத்து போச்சடா, தோத்து போச்சு. மாமா, நான் உங்களை ஏமாத்திட்டேன் மாமா. இல்ல காய்கறி, இல்ல இல்ல மாமா, அந்த கடவுள் நமக்கு சொத்து சுகத்தை நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா என் வயிற்றுல பொல்லைய மட்டும் கொடுக்கல மாமா. காய்கறி, ஊராரு பேசுறது நமக்கு என்ன புதுசா? இத ஊரார் பேசுறதுல நான் காதுல வாங்கிக்க மாட்டேன் மாமா. ஆனா ஈர இல்லாத இடத்துல ஈ கூட முக்கியதுன்னு சொல்லுவாங்க மாமா. நானும் என் பிள்ளைய 10 மாசம் என் வயசுல சுமந்து அதுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கணும்னு எத்தனையோ ஆசைப்பட்டேன் மாமா. ஆனா என் வயசுல பூச்சி கூட இப்ப வளராதா மாமா. மாமா, நான் கடைசி வரைக்கும் மலடிங்கிற பேரோட தான் இருக்கணுமா? காய்கறி, அதான் காய்கறி, அல்ல நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னடா? எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைடா, குழந்தை. வா காய்கறி, வீட்டுக்கு போலாம். போலாங்க, கொஞ்ச நேரம். அங்க போனாலும் அத்தை என்ன மலடின்னு தான் குத்தி காட்ட போறாங்க. அதனால என் மனசு இதை ஏத்துக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல நிம்மதியா உக்காந்துட்டு போலாமாமா. காய்கறி, நீ உனக்கு என்ன குறை சொல்லிவிடு. கண்ணீர் எதுக்கு உன் விழியில் தள்ளிவிடு. நெஞ்சில் இட்டு கொஞ்சி சிரிச்சா நீயும் பிள்ளதா, எங்கு நானும் பிள்ளதா. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு. கண்ணீர் எதுக்கு உன் விழியில் தள்ளிவிடு. நெஞ்சிட்டு கொஞ்சி சிரிச்சா நீயும் பிள்ளதா, எங்கு நானும் பிள்ளதா. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு.
பார்க்கும் பார்வை போதுமே, பாலும் தேனும் ஊருமே. பார்வையில பாசம் வந்து எம்பசிக்கு பாலூட்டும், பாவையுந்தன் கைவளையல் பாட்டு சொல்லி தாளாட்டும். பெத்தெடுத்த தாய் முகத்தை நாம் மறந்து நடாச்சு, பெத்தெடுத்த தாயா என்ன தாங்கிக் கொள்ள நீயாச்சு. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு, கண்ணீர் எதுக்கு உன் விழியில் தள்ளிவிடு. நெஞ்சில் இட்டு கொஞ்சி சிரிச்சா நீயும் பிள்ளதா, இங்கு நானும் பிள்ளதா. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு. எழுதும் கண்ணுக்குள்ளே வெறிமுள்ள வச்சேனா, பூவிருக்கும் நெஞ்சுக்குள்ளே ஊசி கொண்டு தச்சேனா. சேலையில மூடி வச்சு தூங்க வச்சனா சாத்தி, தெய்வங்களும் கை வணங்கும் தெய்வம் ஒன்று நீதாண்டி. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு, கண்ணீர் எதுக்கு உன் விழியில் தள்ளிவிடு. நெஞ்சில் இட்டு கொஞ்சி சிரிச்சா நீயும் பிள்ளதா, இங்கு நானும் பிள்ளதா. கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு, கண்ணீர் எதுக்கு உன் விழியில் தள்ளிவிடு. நாமளும் இந்த ப்ராஜெக்டை முடிக்கலான்னு வாட்டிருந்தா அவளை ஆளையே காணமே. வருவாளா? வருவா. எப்போ வருவா? அவள் வருவாளா? யோ என்னையாது வீட்டு வேலை அப்படியே நிற்குது, எப்பயும் வேலை செய்வீங்க? ஆட உனக்கு பைத்தியமா? டக்குன்னு வீட்டு வேலையை முடிச்சிட்டா அடிக்கடி எப்படி வர்றது, உன்னை பார்க்கறது, எப்போ என்ன என்ன சொன்ன? இல்லை எப்போ வேலையை முடிக்கிறது அப்படின்னு சொன்னேன். முடிச்சிடலாம். ஐயா அதென்ன வீடுல ஓட்டாட்டியா இருக்குது, இப்போ என்னடா அதெல்லாம்? ஃபர்ஸ்ட் எங்க மேஸ்திட்டு கேளு, அவன் பதில் சொல்லிட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டா உன்னை எப்படி பார்க்கறது போறது? நீ சொல்றது எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. என்ன சொன்ன? கேட்ட கேள்வி என்ன சொல்ற பதில் என்னடா? நான் கட்டின வீடெல்லாம் போய் பாடுறா. டைம் இல்லை, பார்க்க நேரம் இல்லை. உள்ள இருப்பாங்களா? செல்லக்குட்டிக்கு வா, நான் சொல்றேன். அதெல்லாம் போடுறதுக்கு தான். எதை? அஷோ நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிற. அது சாறு தோட்டையில் இவ்வளோ பெரிய மூங்கலுக்குள்ள சாறு மூங்கல், அதை எடுத்து விட்டு மேலே ஏறி நின்று அடிச்சுதான் கலவிய நிற்க. ஜோ சீக்கிரம் வேலையை முடிச்சு குடியா, அப்பதான் நான் என்னோட வீட்டுக்கு பால் காய்ச்சணும். அதுக்கு தானே அலைஞ்சிட்டு இருக்கிறாவ. அல ஃபர்ஸ்ட் பால் நான் தான் குடிப்பேன். டேய் நான் தானே வயசுல மூத்தேன், நான் தானே குடிப்பேன். வாய் முடியா பால் குடிக்கிறோம், எழுத்து கட்ட வயசுல பால் குடிக்கிறோம். போ சாராயத்தை வாங்கி குடிப்போ. சாராயமா? இவரையா சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாலை குடிக்க வர நம்ம டக்குன்னு வேலையை முடிக்கிறோம். நீ பாலை காய்ச்சி பாலை எங்கிட்ட கொடு ஃபர்ஸ்ட். குடிப்பீங்க இங்க வர. அந்த பக்குமெல்லாம் என்ன மாதிரி மேஸ்திரிக்கு தானே தெரியும். என்ன பக்குவம்? பால் காய்ச்சற பக்குவமா இல்ல பால் குடிக்கிற பக்குவம்? பால் மட்டும் தான் எனக்கு, போறமோடு தான் உனக்கு போமா. அதை வச்சு என்ன நான் மணியாட்டாண்டா? எப்படா வேலை செஞ்சு முடிப்பீங்க? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி
வேலையை முடிச்சிட்டு முடிக்கலான்னு வெயிட்டிங். குடிப்பீங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் சோத்தை போடுறேன், அதை வந்து தின்னு தரிச்சிட்டு போயிருங்க. சரிம்மா, எப்படியோ பாரு, ஆனால் முடிச்சிருவோம். முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் மேஸ்திரி, நான் ஒன்று நம்பி தான் கொடுத்தேன், நீ என்ன சொல்ற? நான் சீக்கிரமா உங்களோட வீட்டை சீக்கிரமா கட்டி முடிச்சிடுறேன். ஆனா அவன்கிட்ட மட்டும் சிக்கிறா சாமி. நீ சீக்கிரம் பேசி முடி. அப்புறம் அவன் உன்னை என்ன பண்ணுவானே. வீடு அவன் கட்டுறான் இல்லையா, அவனுக்கு முன்னாடி நான் மேஸ்திரி ஆயிடுவேன். சரி, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் வீட்டை முடிச்சு கொடுத்துட்றேன். மேஸ்திரி கிளம்புறேன், நாளைக்கு வர வீடு ரெடியா இருக்கணும். வீட்டை சீக்கிரமா கட்டி சரி, நான் முடிச்சிடுறேன். கிளம்புறேன். நீ ரொம்ப எனக்கு பாத்ரூமில் ட்ரெஸ் எடுத்து வைங்க, நான் குளிக்கிறேன். சரிங்க. கோயிலுக்கு போய் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு 108 தடவை கோயிலை சுற்றி வந்தேன். ஒரே கலப்பாக இருக்குது. இந்த பூஜை தட்டை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு அத்தைக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு மோர் எடுத்துகிட்டு வா. இந்தா. அத்தை இல்லை. என்னம்மா என்னாச்சு? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மசன்னு நின்றுக்கிட்டே இருக்க. இந்தா குடி. அத்தை இல்லத்தை, நான் பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது. ஏண்டி, என்னாச்சு? அத்தை நான் வீட்டுக்கு தூரம். அடி பாவி சண்டாளி, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கோயிலா போய் வேண்டுதல் வச்சு அந்த கடவுளா கொடுத்த வரத்தை இப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. உன்னை அடிச்சா கையை தீட்டுப்பட்டு போயிடும். ஏய், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவ பேர பேத்து குடும்பம்னு சந்தோஷமா இருக்கா. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, வீடு வாசல் நிலண்டு. இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியல ஒன்னால. அது சரி, மறுபடியும் பிள்ளை பெத்து கொடுன்னு கேட்டது ஏன் தப்புடி? ஏன் தப்பு? அங்காடிக்காரிய சங்கீத பாடுன்னு சொன்ன கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்கானதா அவ பாட்டு பாடுவா. முழிக்கிறத பாரு, ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவேன் கூரை மேல. பாப்பா வா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்க தெரியுமா? அந்த ஆண்டவன் கொடுத்த வரத்தை இப்படி கருவிலே கழிச்சிட்டு வந்து நிக்கிறான். அம்மா, குழந்தை பாய்க்கிறதுக்கு நாங்கள் என்னமோ பண்ணுறது, எது எங்களுக்கு குடுப்பணி இல்லை, எங்கள் தலையெழுத்து. அதுக்கு போய் இவ்வளோ பொழுதுக்கு நோயின்னு பேசிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமேம்மா. ஆமாண்டா, நீ ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்டாட்டிக்கு வளகாப்பு பண்ணி பார்த்திருப்ப. நீ தான் மூதேவியை கல்யாணம் பண்ணிட்டியே. என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டு வாரிசு அழிஞ்சு போச்சேன்னு நான் கலங்கி போய் நிக்கிறேன். உனக்கு உன் பொண்டாட்டிய சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதா? வாங்கப்பா வாங்க. விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா இல்ல உன் தொங்காச்சிக்கு வளகாப்புக்கு தேடி குடிச்சிட்டு வந்திருக்கியா? அத்தை, விஷயம் தெரிஞ்சுதான் வந்தோம். இங்க பாரு, இத்தனை நாளும் ஓ தங்கச்சி என் வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவளால இனிமே ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓ தங்கச்சிய ஓ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. ஏன் பையனுக்கு நான் ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அம்மா, அவங்க தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்கள ஏமா இப்படி அநியாயமா பேசுற? டேய் ஓய மூடுறா. மச்சான், தனக்கு ஒரு பேர பிள்ளை இல்லைன்னு உங்க அம்மா ஆதங்கப்படுத்தலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. என் தங்கச்சிக்கு புள்ள இல்லைங்கிற வழி கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் கூட போகிறது மேலே போடுற பழித்தான் என்னால் தாங்க முடியல. மச்சான், நீங்கள் வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டின்னு சந்தோஷமா இருங்க. என் தங்கச்சியை எங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க மச்சான். அக்கா, புகுந்த வீட்டில் தேல் பூச்சிக்கடியை வாழ்கிறத விட பிறந்த வீட்டில் தேன் பூச்சிக்கடியில் வாழ்ந்துக்கலாம். வாக்கா, நம்ம வீட்டுக்கு போகலாம்.
என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையிலேருந்து இந்த வீடு தான் எனக்கு கோவில், என் புருஷன் தான் எனக்கு தெய்வம். என் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிற யாரா இருந்தாலும் நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, அது என் அண்ணன் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போக, வெளியே போக. ஏய், இங்க பாருடா, உனக்கு புள்ள மேல பாசம் இருந்திருந்தா புள்ள பெத்து கொடுக்கலையானே, புள்ள பெத்து கொடுக்காத இவன் மேல கோவம் வந்திருக்கும். உனக்கு புள்ள மயக்கம் இல்லடா, இதோ உன் பொண்டாட்டி மயக்கம். அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியலையானே என் வயிறு எரியுது. எக்கோட கெட்டு போடா. என்ன காய்கறி இது? உனக்கு ஏதோ ஒன்றுன்னா உன் கூட பிறந்தவங்க தாங்க மாட்டாங்க. தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டுக்கு தலை நிமிந்து நடக்க வர வேண்டியவங்கள இப்படி தலைகுனி வச்சு போற மாதிரி பேசிட்டியா காயத்ரி? இல்லைக்கா, இதுக்கு மேலே விட்டா உங்க அம்மா எங்க அண்ணனுங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நானே 4 வார்த்தை சொல்லிட்டா எங்க அண்ணனுங்க வெளியே போயிடுவாங்க. எங்க அண்ணனும் தம்பியும் என்ன புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மாணிக்கம், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டனப்பா. எப்போ பார்த்தாலும் உம்மா இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருப்பா. மழை போரு பிள்ளை போரு மகாதேவனை கூட தெரியாது. போய் எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான். போய் நிம்மதியை படுத்துவோங்கப்பா. சரிங்கப்பா. அப்பா, அப்பா, முதல்ல கிளம்புங்க. என்னம்மா பிரியா, வந்ததும் வராதம்மா, என்ன ஏதுன்னு கூட சொல்லாம திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? அப்பா, நான் மெட்ராஸுக்கு போய் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை விட நீங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை தான்ப்பா நான் அதிகமாக படிச்சிருக்கேன். பிரியா, நம்ம அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்தை வேற யாரோ ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்கா. அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தா அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாகி அத்தனை சொத்தையும் எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன். பையனா பிறந்ததால உன்னாலதான் அந்த சொத்தையெல்லாம் அடைய முடியுங்கிறத மறந்துடாத. கண்டிப்பா அடைஞ்சு காட்டுறேண்ணா. கடல் அளவு சொத்து உள்ளவனா இருந்தாலும் என் உடல் அழகை பார்த்து கண்டிப்பா மயங்கிதான் ஆகணும். பிரியா, எங்க அத்தகாரி எங்க அப்பனை எப்படி நம்ப வச்சு நல்ல விளையாட்டம் நடிச்சு என்னுடைய சொத்தை சொந்தமாக்குனாலோ அதே மாதிரி நீயும் அந்த குடும்பத்தை நம்ப வச்சு நல்ல விளையாட்டம் நடிச்சு இழந்த சொத்தை அத்தனையும் நமக்கு சொந்தமாக்கணும். பிரியா, தவளைய முழுங்கின பாம்பை கீறி அடிச்சு கொள்ற மாதிரி நம்ம தாத்தாவால இழந்த அத்தனை சொத்தையும் உன்னாலதான் அடைய முடிகிறத மறந்துடாத. அப்பா, எந்த வாரிசுக்காக உங்க மொத்த சொத்துக்களையும் இழந்தீங்களோ அதே வாரிசோட சொத்து பத்த அத்தனையுமே என் வயிற்றுல வளர்ப்போற அந்த வாரிசுக்கு நான் சொந்தமாக்காம விட மாட்டேன்ப்பா. பிரியா, நீ என்னமா சொல்ற? ஆமாண்ணா, அவனை ஏன் வலையில விழ வைக்கிறதுக்காக நான் விளையாடின விளையாட்டில் அவனுக்கு என் மடியில் இடம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அண்ணா, அந்த குடும்பத்தோட வாரிசு இப்போ என் வயிற்றுல வளருது. அவன் விளையாடின அம்மா அப்பா விளையாட்டில் ஒரு உயிரை கொடுத்துட்டான். ஆனால் நான் விளையாட போகிற அம்மா அப்பா விளையாட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த உயிரையும் எடுக்க தானே போகிறேன். என்னுடைய பூர்வீக மண்ணை மிதிச்சு 40 வருஷமாச்சு. இந்த நேரத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீ நாம யாருங்கிறத யாருக்கும் சொல்லாம நிறுத்தி வை. ஒரு திருந்து காட்டுவோம் நாம யாருன்னு. சரிப்பா. எங்க இந்த வீட்டுல ஒருத்தி எந்நேரமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. ஆளையே காணும் அந்த மூதேவிய.
ஏண்டி எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளைய கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற? வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறான்னு நான் தான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். அது தப்பா? அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பையனை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வந்தோம். கொஞ்சம் உங்கள் பையனை வர சொல்கிறீங்களா? என் பையன் மாணிக்கம் கோயிலுக்கு போயிருக்கான். அம்மா நான் உங்கள் பையன் மூத்த பையனை கேட்கல, உங்களுடைய 2வது பையனை கேட்டேன். அவன் நேற்றே சென்னையிலிருந்து வெடிய காலம் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வீடு தேடியே வந்தோம். அப்படியா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணை பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து பத்திரிக்கையும் அடிச்சு மண்டபத்தில் சொந்தக்காரங்க முன்னிலையில் சுபமுகூர்த்தத்தில் தாலியை கட்டி பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நடத்த வேண்டிய என் பொண்ணுடைய சாந்தி முகூர்த்தம் இது எதுவுமே நடக்காம என் பொண்ணு கூட தனியாக நடந்ததுனால உங்க குடும்ப வாரிசு என் புள்ள சுமந்துட்டு இருக்கா. என்னங்க இது இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. சகுந்தலா நீ அமைதியாரு. ஏங்க நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிற. ஏன்னா எங்க பையன் அப்படியெல்லாம் ஒரு தப்பை செய்யவே மாட்டான். ஐயா நானும் என் பொண்ணு அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இப்ப நடந்துருச்சு. சகுந்தலா இவங்க சொல்றத பார்த்தா கதை வேற மாதிரி போகுது. எதுக்கும் போய் நம்ம பையன் சரணை கூட்டிட்டு வா. அவன் வந்து சொல்ற முடிவில் தான் இந்த கதையோட முடிவே இருக்குது. ஹே சரண், அந்த பொண்ணு தெரியுதா? உன் கூட ஒன்னா படிச்சாளா? அவளை காதலிச்சியா? சொல்லுடா. அம்மா ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் ஒன்றாத்தாம்மா படித்தோம். சின்சியராக காதலிச்சோம்மா. அம்மா எங்களை மன்னிச்சிருமா. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாவே வாழ்ந்துட்டோம்மா. அவள் வயிற்றில் வளருது என் குழந்தைதாம்மா. ஏய், ஒன்னங்கார 12 வருஷமா ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாம ஊருக்குள்ள இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இருக்கா. மானங்கட்ட நாயே, நீயே படிக்க போன இடத்துல ஒரு புள்ள கிட்ட பழகி வயிற்றுல பிள்ளைய கொடுத்து இந்த குடும்ப மானத்தையே நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துறியா? ஏய், இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போடா வெளியில. அம்மா என்னம்மா ஆச்சு? யாரு இவங்கெல்லாம்? மாணிக்கம், எதுக்கு தம்பி வீடு துரத்துறீங்க? ஓ தம்பிக்காரன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் தெரியுமா? படிக்க போன இடத்துல ஒரு பொண்ணைய காதலிச்சு அவ வயித்துல பிள்ளைய கொடுத்துட்டு வந்திருக்கான்டா. குடும்ப மானத்தையே குழி தாண்டி போச்சுட்டான்டா. இவன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அம்மா கொஞ்ச நேரம் வளவளன்னு கத்தாம சும்மா இருக்கிறியா? இங்க பாருங்க, படிக்க போன இடத்துல என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டாங்க. இந்த பேசி பெருசு பண்ணா என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. காது வச்ச மாதிரி என் தம்பிய உங்க பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி சொல்ற. நீங்க என்ன சொல்றீங்க? சார், பொண்ணை பெத்தவன் நான் என்ன சொல்ல முடியும்? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. காய்கறி சாமி படத்துக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு இருக்கு, அதை எடுத்துட்டு அது ஒரு மஞ்சள் கட்டிட்டு வா போ. அப்பா, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு எத்தனையோ கோயில் கோலமெல்லாம் ஏறி இறங்குனீங்க. என் மூலியமா அந்த வேண்டுதலை நிறைவேற்றாத அந்த கடவுளை என் தம்பி மூலமா நிறைவேற்றி இருக்கிறாரு. அவனுக்கு குழந்தை பிறந்தாலே
அது என் குழந்தை தான், குழந்தை மாதிரி தான்க்கா. அப்பா இந்தாங்க, இந்த தாலியை உங்க கையார கொடுங்க, கட்டுட்டு. ஏய், ஆசீர்வாதம் வாங்கிக்க, அம்மா வட்டா பண்ணிட்டியல். டேய், உள்ள கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, நல்லதோ கெட்டதோ நடந்தது நடந்து போச்சு. பழசையெல்லாம் மறந்துட்டு இந்த வீட்டோட சம்பந்தியா சந்தோஷமா இருங்க. பையனை பார்த்த எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும்போது பிள்ளை பெற்றவங்க நீங்கள் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் சீரும் சிறப்புமாக நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஆசையை இந்த ஊரே பார்க்குற மாதிரி உங்கள் பொண்ணோட வளகாப்பு செய்கிற நடத்திடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாம் சாப்பிடலாம். என்னடா இது, ஒரு நாயும் காணோம், எங்க போய் திறந்தான்னு தெரியலையே. எங்க போனா? கூட்டத்துக்குள்ள மித்ரா, தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? புடிங்கிட்டு இருக்கறேன் ஆணிய. யா, என்னையா இது? என்ன கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு லைட் கூட எரிய மாட்டேங்குது. எங்க உங்க வீட்லயா? ஏமா கண்ணு தெரியல? மேலே 2 குண்டுபல் போட்டு தெரியல, 2 குண்டுபல் போட்டு தவளை குச்சி ஆட்டம் இருக்குமே போட்டுக்கிற தெரியலையே. பார்க்கலையா? அத அவட ஊறேன், நான் பாத்துக்கிறேன். நீ வந்து பாப்பியம்மா, வா 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 பாரு. ஏன் நின்னுட்ட பார்க்கலையா? அப்ப கீழ் ரூம்ல நிக்கல, கீழ் ரூம்ல நிக்கல. டேய் யோ, இங்க வரியா? கீழ் பெட்ரூம்ல லைட் எரிய மாட்டேங்குதியா? என்ன கனெக்ஷன் கொடுத்து கிழிச்சு வச்சிருக்கீங்க? அந்த கீழ் ரூம் இருட்டா இருந்தா என்ன, இல்லைனா என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேமராக்கு சொன்ன கேமரா வச்சியா? அதுக்கமல்ல, பாத்ரூம்ல ஒண்ணு, பெட்ரூம்ல ஒண்ணு. ஏன் சார் அங்கங்க வச்சிருக்கீங்க? ஏன்? அல்ல, ரகசிய இரவுகள். என்ன ரகசிய இரவுகள்? அல்ல, பாக்குறதுக்கு தான். ஏன் ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கே காமிச்சிர வேண்டியதானே? அப்ப எல்லாரும் பாப்பாங்க இல்லையா? அது பசங்க கேட்டானப்பா, அதெல்லாம் லேப்டாப்ல பாத்துருவாங்க. யா, மூடிட்டு வேலைய பாறா. வேலைய விட்டு போட்டு அவன் சும்மா நொட்டு பேசிட்டு இருக்கறான். நம்ம டடா உனக்கு எப்போ என் வீட்டு வேலையை முடிச்சு கொடுப்பேன்? ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லை. ஒரு கரண்ட் இது இல்லை, கனெக்ஷன் கொடுக்க லாய்க்கு இல்லை, எதுக்குமே லாய்க்கு இல்லை. இங்க பாரு மித்ரா, என்ன நீ மட்டும் என் கூட வேலைக்கு சிட்டால வந்தேனா மாத்தி மாத்தி செய்யலாம். என்னத்த வேலைய? சரி சரி, அப்படியா? நீ பெரிய வேலைக்காரன் தான். சரி, நான் உன் கூட சிட்டால வரேன். அதுக்கு முன்னாடி நீ என் வீட்டு வேலையை முடிச்சு கூட, நான் பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் உன் கூட சிட்டால வருவேன். ஐயோ, பால் காய்ச்சின்ட்டாக்க, அதை பால் ஆசை வந்துட்டேங்குது எனக்கு. வேற நீ வேற ஆயா. என்னடா செஞ்சு கொடுப்பியா? உனக்கு தான் முத வேலையை செஞ்சு முடிப்பேன். பாக்குறேன். நீ என்னத்தை கிழிக்கிறீன்னு நான் பாக்குறேன். இங்காரு என்னவா வண்டி தொலையா, மேஸ்திரியாச்சு நீயாச்சு, எனக்கு அர்ஜென்டான வேலைக்குது, நான் கிளம்புறேன். பாண்ட் 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 பாண்டு 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 பேபி பாண்டு பேபி. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? நான் சொல்றேன்.
வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அட சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம் அட பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம் எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா அட மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா வயசு ரோடு போடுது அந்த ரோட்டு மேல என் மனசு மேடு தேடுது ரோடு ரோலர் ஓடும் போது சூடு பறக்குது ஈரோட்டோரமா உரசும் போது சூடு தணியுது அடி ஜல்லி மேல நடக்கும் போது பாறை ரோகுது அடி ஜல்லி மேல நடக்கும் போது பாறை ரோகுது நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா இல்ல மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா மாடி கட்டடத்துல வேலை நடக்குது அதுல ஜாவது மாடியில இடமும் இருக்குது பூரா நம்மள பாக்குது அடி வேற ஒரு நல்ல இடம் எங்க இருக்குது அங்க சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச கொட்டான் இருக்குது அங்க சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச கொட்டான் இருக்குது நீயும் நானும் கபடி ஆட இடமும் கிடைக்குது நீயும் நானும் கபடி ஆட இடமும் கிடைக்குது சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அட சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம் பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம்